ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4, குரூப் 2 உடைய சிலபஸ் மாறி இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாறுனதுனால இவ்வளோ நாளாக நான் படிச்சிருந்தேன். இப்போ புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புது சிலபஸ் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையிலும் நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எனக்கும் கூட அந்த எண்ணம் இருந்தது. ஸோ இப்போ நம்ம சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல. என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தேவை அங்க? பழைய விஷயங்கள் ஒரு புலவர் எழுதின பாட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. ஸோ நம்ம எப்படி ஒரு ஆபீஸ்ல எப்படி ஒரு லெட்டர் எழுத போறோம், ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல நம்ம தமிழ் படிச்சோம். அது ரொம்ப அதிகமா படிச்சோம். என்ன படிச்சோம்? 6th to 12th பழைய புக்கும் படிச்சோம், புது புக்கும் படிச்சோம். அது இல்லாம சிறப்பு தமிழ்ல போன தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அப்ப அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? சோ இவ்வளவு புக்கும் நம்ம படிச்சோம். அப்ப இதுக்கான டைம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆகும் இல்லைங்களா? சோ ரொம்ப அதிகமாகும். அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸாம் இப்ப நம்ம படிச்ச இந்த தமிழ் பாத்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 தவிர வேற ஏதாவது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகல. சரிங்களா? குரூப் 1க்கும் தமிழ் கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா யூபிஎஸ் எக்ஸாமையும் நம்மளால அட்டன் பண்ண முடியல. சோ தமிழுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த 2 எக்ஸாமுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது இல்லையா? சோ இப்ப இந்த தமிழ் படிக்கிறது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சொல்லப்போனா பாதிக்கு பாதி குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல 60% கூட குறைச்சிட்டாங்க. இதனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்மளோட போக்கஸ் அதிகப்படுத்த முடியும். அதை இன்னும் நல்லா படிக்கலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாமோ அல்லது மத்த எக்ஸாம்ஸையோ நம்ம எழுதலாம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணி அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். சோ இந்த 2 எக்ஸாம் மட்டும் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்களும் எக்ஸாம் எழுதுறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான். காரணம் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல தமிழ்லயே நம்ம படிக்கிறோம். அதுக்கு நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகுது. ஜெனரல் ஸ்டடீஸ் கம்மியா தான் படிக்கிறோம். சோ அதனால குரூப் 1 பாத்தீங்கன்னா அதிக பேர் அட்டன் பண்றது கிடையாது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம போக்கஸ் போகும்போது நம்ம மத்த எக்ஸாம்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ தமிழ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எடுத்திருக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சிலபஸே இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சிலபஸ் கொண்டு ஆட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இல்லாமே இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா தமிழ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுக்காக தமிழ் அப்படிங்கறது வச்சிருக்காங்க. சோ நாம முன்ன படிச்ச அளவுக்கு இது கிடையாது. சோ அதோட அளவு கம்மிப்படுத்திருக்காங்க. சோ டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கட்டும். ஆனா நம்மளோட ஒரே குறிக்கோள் என்ன? நாம படிக்கிறோம். நாம படிச்சு இந்த வேலை வாங்கணும். அவ்வளவுதான். சோ ஏன்னா இதை நம்ம படிக்கிறத விட்டு நமக்கு வேற எதுவும் தெரியாது இல்லைங்களா? சோ வேற எதுவும் தெரியாது. சரி இப்ப நான் டிஎன்பிஎஸ்சி இப்படி மாற்றம் கொண்டு வராங்க. இல்ல நான் படிக்கல, நான் வேற ஏதோ வேலைக்கு போறேன் அப்படின்னாலும் சோ அங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு நான் வெளியே போனாலும் எனக்கு என்ன மேக்சிமம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தருவாங்களா சேலரி? அதுல பாத்தீங்கன்னா அது இல்லாம ஒரு வாரம் ஃபுல்லாவும் உழைக்கணும் இல்லைங்களா? சோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர்மனண்டா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கும் பர்மனண்டா ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, நம்மளாலயும் முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறது. சோ அதனால யாரும் மனம் தளர விட வேண்டாம். சோ நம்ம முயற்சி செய்வோம். கண்டிப்பா நம்ம முயற்சிக்கு பலன் இருக்கு. சரிங்களா? சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்க இந்த சிலபஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு
பேட்டர்ன் வந்து எதுவுமே மாறல. பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல அதே 100 கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கொஸ்டின் கேக்குறாங்க. மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஆனா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் எதுவுமே மாறல. அதே மாதிரி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், சோ இதுலயும் எந்த ஒரு மாற்றமுமே வரல. பாத்தீங்கன்னா பொது அறிவியல்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பொது அறிவியல்ல வந்து 6 கொஸ்டினும் கேட்கலாம் அல்லது 7 கொஸ்டினும் கேட்கலாம். ஆனா இப்ப நாங்க 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுப்போம் அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி படிக்கிறீங்களா, பொது அறிவியல் வந்து அதிகமா யாருமே மேக்சிமம் படிக்க மாட்டாங்க. அப்படியே படிச்சாலும் பயாலஜி படிச்சிருப்பாங்க. சரி, பயாலஜியும் அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸும் வந்து படிச்சிருப்பாங்க, ஈஸியா இருக்கும் அப்படி. கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா தொட்டே பார்த்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? சோ அப்ப நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஏன்னா அதே சிலபஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல இருந்து எனக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா படிச்சாலும் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் வரும். சோ ஆல்ரெடி நமக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். எது அப்படின்னா பயாலஜி படிச்சிருப்போம், பிசிக்ஸ் படிச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் நமக்கு மீதி இருக்கிற 2 ஃப்ளூக்ல அடிச்சு விடலாம் இல்லைங்களா? சோ எதுவுமே மாறல. சோ இதுல 5 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவியியல்ல அதே 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவியியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்னுமே மாறல. பூமியோட அமைவிடம், இயற்கை அமைப்பு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10th புக்ல வந்து கவர் ஆகும். சோ அதுல எல்லாமே கவர் ஆகும். இதுல எதுவும் மாறல. அந்த 5 லெசன் 10th புக்ல கொடுத்துருப்பாங்களா, அதுல அப்படியே கவர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல புவியியல்ல வந்து இன்னும் 2-3 கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். சோ ஜிஎஸ்ல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழகு 3. அதே மாதிரி பழசு வந்து பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல 9 யூனிட் இருந்துச்சு. இப்ப இது 6 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு எதுவும் குறைக்கல. ஆனா வந்து ஒரே யூனிட்ல 2 விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு கம்மியான மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து கரண்ட் அவர்ஸ் அப்படிங்கிறது தனி யூனிட்டா கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு சிலபஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து அது ஆட் ஆயிடும். சரிங்களா? பாருங்க, அழகு 3 வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, இந்திய வரலாறு பண்பாடு ஒரு யூனிட் ஆகும், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஆகும் கொடுத்திருந்தாங்க. சோ இது ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அதுல 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே சிந்து சமவெளி நாகரிகம் தான், குப்தர்கள் தான், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது, தேசிய மறுமலர்ச்சி இயக்கம், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சி அப்படிங்கிறது. சோ அதே தான் ஐஎன்எமும் அதே ஹிஸ்டரியும் தான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாலிட்டி தான் பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இதுல கேக்குறாங்க, வெயிட்டேஜ். சரிங்களா? பாலிட்டில இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இது தனியா கொடுத்திருந்தாங்க, இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது. இப்ப இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறாங்க. சோ இதுல வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமியும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்க யூனிட் 6 கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 20 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ இதுவும் அதேதான். பாத்தீங்கன்னா தமிழ் சமூக வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில் உள்ள தமிழ் இலக்கியங்கள். அதுக்கடுத்தது வந்து திருக்குறள், மதசார்பற்ற, இங்க திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்லயும் திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது வந்து 10th புக்ல கவர் ஆகுது. சோ நம்ம ஆல்ரெடி படிச்சதே தான். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு நிர்வாகம், இதுல 20 கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா, 20 கொஸ்டின்ஸ் வருது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாடு வரலாறு, பண்பாட்டு மரபு, சமூக அரசியல் இயக்கம், இதுல 20 கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? சோ இதுல அதுக்கப்புறம் பாலிட்டி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி. சோ இது எல்லாமே நமக்கு ஈஸி தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புவியியல்,
சரிங்களா. இது நம்ம அறிவியல், பொது அறிவியல் வந்து ஆல்ரெடி நம்ம ஏதோ மேலோட்டமா தான் படிப்போம். இதுலயும் நம்ம மேலோட்டமா படிச்சாவே போதும். சரிங்களா. சோ இப்போ ஜிஎஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். அதுல ஒண்ணும் நம்ம பயப்பட தேவையில்ல. இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டினும் ரீசனிங்ல 10 கொஸ்டின் முன்ன வந்து பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பிரிச்சு நாங்க இதுல இவ்வளவு மார்க்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம உரைநடையெல்லாம் படிப்போம் இல்லைங்களா. சோ அந்த உரைநடைய வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அழகு வந்து இலக்கணத்துல மட்டுமே நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சரி, எவ்வளவுன்னா 25. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுறது, அதுக்கப்புறம் சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகரம் வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இணையெழுத்துக்கள், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாமே இது வந்து இலத்தினத்துல கவர் ஆகுது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்துல 2 கொடுத்துருக்காங்க. ஒண்ணு எழுத்து, இன்னொன்னு வந்து சொல்லு அப்படிங்கிறது. இது போன சிலபஸ்லயும் இருந்தது. ஆனா இது இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இப்ப கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொல்லுல வந்து பாத்தீங்கன்னா வேற சொல்லு பாருங்க, வினைமுற்று, வினை சொல்லி, இது வினையால் அணையும் பேர், இது எல்லாமே இருந்தது இல்லைங்களா. சோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கணத்துல எழுத்தும் சொல்லுல மட்டுமே நமக்கு 25 கேள்விகள் வருது. சொல் அகராதி அப்படிங்கிறது. சரியா, இதுல 15 கொஸ்டின்ஸ் வருது. சோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எப்பயும் படிக்கிறது தான். அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி எழுதுறது, ஒரு மொழி பன்மொழி, சரியா, ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறித்த சொற்கள். சோ இது எல்லாமே. அப்புறம் கோடிட்டு, இதுதான் வந்து கோடிட்டு இடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தெடுக்க. இதுதான் புதுசா இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது தான். சோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா. பள்ளிக்கு சென்று கல்வியை டேஸ் சிறப்பு. அப்ப இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிலுதல், எழுதுதல். சோ அதுல எது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே புக் பேக்ல இருக்கும், பாத்துக்கோங்க. சரிங்களா. சோ அடுத்தது வந்து பேச்சு வழக்கு தொடர்பான பிழை திருத்தம் அப்படிங்கிறது. சோ பேச்சு வழக்குல கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம எழுத்து வழக்கு எழுதணும். பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. நேற்று மழை பெய்தது, நேற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம நேற்று மழை பெய்தது அப்படிங்கறத எழுதணும். சரிங்களா. பெஞ்சது, இங்க பெய்தது அப்படிங்கறத எழுதணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடைப்பில் உள்ள சொற்களின் இடத்தை சேர்க்கவும். அதாவது என்னன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இணைப்பு சொல்லணும்னு சொல்லுவாங்க. எனவே, ஏனெனில், ஆகையா, அது போல, ஆனால், வரை, பின்பு, இதெல்லாம் இணைப்பு சொல்லணும்னு சொல்லுவாங்க. சோ இது கரெக்டான இடத்துல நம்ம அதை வந்து பொறுப்போம். சரிங்களா. இங்கே ஒரு எழுத்து ஒரு பன்மொழி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சோ இதுல வந்து 25 கொஸ்டின், இதுல 15 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எழுதும் திறன் அப்படிங்கிறது. தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய 10th புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தெளிவாவே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. அங்க போய் பார்க்கலாம் நீங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இது தெளிவாவே கொடுத்திருப்பாங்க. செய்வினை எப்படி வரும், செயற்பாட்டு வினை எப்படி வரும், பிறவினை, தன்வினை எப்படி வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரபு எப்படி, மரபு வந்து பாத்தீங்கன்னா மரபு தமிழ்னு சொல்லிட்டு திணை மரபு எப்படி, பால் மரபு எப்படி. சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். இதுல புதுசா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிறுத்தல் குறியீடு. சோ இதுக்கு முன்னாடி வரல, ஆனா இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கால் புள்ளி எப்படி வரணும், வரைப்புள்ளி, முழு புள்ளி, இதெல்லாம் எப்படி வரும். இதுல இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வரல, டிஎன்பிசில குரூப் 4க்கு வரல. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்காங்க. கலைச்சொல் அப்படிங்கிறதுல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th புக் பேக்ல வந்து இருக்கு. சரிங்களா. அதுக்கடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதுல 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, அதுல கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். சரிங்களா. சோ அப்ப அதுல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னா ஊமை தொடரின் பொருள் அறிதல். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஊமை தொடர் பொருள் அறிஞ்சிருக்கணும், மரபு தொடரின் பொருள் அறிஞ்சிருக்கணும், பழமொழியோட பொருள் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. சோ இதுலதான் நமக்கு வந்து டைம் இழுக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஊமை தொடர், இந்த பழமொழி எல்லாம், மரபு தொடர், இதெல்லாம் வந்து புக் பேக்ல கூட இருக்குது. பழைய புக்லயும் பார்க்கணும், புது புக்லயும் பார்க்கணும். சரிங்களா. இதுலதான் நமக்கு டைம் வந்து இழுக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா.
அதுக்கு அடுத்தது இளைய மொழிபெயர்ப்பு. இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வருது. ஆங்கிலம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிதல். இது ரெண்டுமே கலந்துருக்கும். அதை வந்து நீக்கிட்டு தமிழ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சோ அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க இது ஊர்லமே 85 கொஸ்டின்ஸ். சோ 85 கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கு, நான் எக்ஸாம்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா நடக்கும். அதனால நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் எப்படி மேத்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோமோ அதே மாதிரி இதுவும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப எப்படி மேத்ஸுக்கு இந்த ஃபார்முலா போட்டா இந்த இது ஆன்சர் வரும், அதே மாதிரிதான் இலக்கணமும். சோ வீட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 85 மார்க்ல வாங்கிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு. இதுல 15 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 அகராதி திருக்குறள் மட்டும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள் 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குதுல்ல, அதை கேட்கிறாங்க. சோ அடுத்தது தமிழோட தொன்மையும் அதனோட சிறப்பும் திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அதை கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா 9th புக்ல இருக்கும். திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது தமிழ் மொழியோட தொன்மையும் அதனோட சிறப்பும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழைய ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவாவே கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொண்டர்கள் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஓவே சுவாமிநாதன் ஐயர், மீனாட்சி சுந்தரனார், பெருஞ்சித்திரனார், ஜியு போப்பு, வீரமா முனிவர் அப்படிங்கிறவரு. சோ அதுக்கப்புறம் பாவேந்தர், டி கே சிதம்பரனார், தவத்திரு குண்டல் அடிகளார் அப்படிங்கிறவங்க, கண்ணதாசன். சோ இங்க இருக்கிறவங்களை கொடுத்தா போதும். இங்க பாருங்க, முற்றும் இங்க வந்து புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அப்போ இவங்களை மட்டும் படிச்சா போதும். இன்னும் சிலர் அப்படின்னு கொடுத்தாதான் நம்ம மற்றவங்களை படிக்கணும். சோ இங்க புல் ஸ்டாப் வச்சதுனால இவங்களை மட்டும் படிச்சா போதும். இன்னொன்னு இங்க குறிப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க 10ஆம் வகுப்பு வரைன்னா கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இவங்க எல்லாம் எந்தெந்த புக்ல கவர் ஆகுறாங்க, சோ 6th to 12th வரையிலும் கவர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள படிச்சுக்கலாம். அல்லது சிறப்பு தமிழ்லயே இவங்க கவர் ஆகுறாங்க அப்படின்னா படிச்சுக்கலாம். சோ அங்க போயிட்டு ஐயோ வரலையே அப்படிங்கிறது வேணாம். சோ நமக்கு கொடுத்திருக்கிறது கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க இது பழைய புக்லயும் சரி புது புக்லயும் சரி அல்லது சிறப்பு தமிழ்லயும் சரி இவங்க கவர் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம படிச்சுதான் ஆகணும். சரி, அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து கட் ஆஃப் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட் ஆஃப் அதிகமாகும். ஏன்னா இந்த தடவை வந்து 95+ கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம போடணும். ஏன்னா ஈஸியா தான் இருக்கு. மேத்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 போடலாம் அல்லது 23 ஆச்சும் போடணும். அதே ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60+ ஆச்சும் போடணும். போட்டோம் அப்படின்னா 180 வரும். சோ இவங்க இந்த மாதிரி 150 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் நமக்கு வேலை கிடைக்கும். சோ இந்த 178 அப்படிங்கிறதும் சேஃப் ஜோன் தான். அதாவது என்னன்னா 175+ வரையிலும் சேஃப் ஜோன் தான். ஏன்னா இந்த தடவை கட் ஆஃபும் வந்து அதிகமா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஜெனரல் ஸ்டடீஸ்ல அப்படியேதான் இருக்கு. நம்ம முன்ன தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் என்னமோ கேட்டிருந்தாங்க. இப்போ அது 85 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ அப்ப நம்ம படிக்கிறது இலக்கணத்தை பிராக்டிஸ் பண்ணி 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 பாக்குறோம். சோ ரெண்டாவது வந்து மீதி கொடுத்திருக்கிற அந்த 15 கொஸ்டின்ஸ்ல எப்படியும் வந்து திருக்குறளுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட மீதி இருக்கிறது ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து தமிழ் அறிஞர்களை பத்தி கேட்க போறாங்க. சோ அவங்களும் ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ்ல எங்க இருக்கிறாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டா போதும். சோ இதை படிச்சுட்டு டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர 2025ல கன்ஃபார்ம் நம்ம வேலை வாங்கலாம். சரிங்களா? சோ நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல டெய்லியும் வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நம்ம வீடியோ நான் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.